ஜேம்ஸ் கன் ஓன் பண்ணிருக்க டிசி ஸ்டுடியோஸோட பேரண்ட் கம்பெனி வார்னர் போஸ் டிஸ்கவரி அதோட ஒரு ஷேரை இல்லாட்டினா டோட்டலாவே வந்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ் அதை பை அவுட் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஜாக் ஸ்னைடர் இன்ஸ்டாகிராம்ல தன்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காரு. ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் தி ஜஸ்டிஸ் மூவில இருந்து ஒரு பிஹைண்ட் த சீன் போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்காரு. அதுல நம்ம ஹென்ரி கேவல் சூப்பர்மேனோட போட்டோவும் இருக்கு. அது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கப்பட்ட போட்டோ. ஹென்ரி கேவல் இஸ் சூப்பர்மேன் அப்படின்னு டேக் பண்ணி அந்த போஸ்டர் போட்டிருக்காரு. இது ஃபேன்ஸுக்கு மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிகாஸ் டிசி ஸ்டுடியோஸை ஸ்டார்ட் பண்ணி ரீபூட் பண்ணி இந்த யூனிவர்ஸ்ல புதுசா ஒரு சூப்பர்மேனை ஜேம்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மூவி நல்லாவே ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டைம்ல ஹென்ரி கேவல் இஸ் சூப்பர்மேன் சொல்லிட்டு ஜாக் ஸ்னைடர் போட்டது ஸ்னைடர்வர்ஸ் திரும்ப வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ ஹென்ரி கேவலோட சூப்பர்மேன் போஸ்ட் மட்டும் போடாம ஜோ மேன்ஜனிலோட டெத் ஸ்ட்ரோக் போட்டோவையும் போட்டிருக்காரு. அதுவும் பிஹைண்ட் த சீன் போட்டோ தான். இது ஆக்சுவலா பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் மூவியோட லாஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்களே அந்த டெத் ஸ்ட்ரோக் கிடையாது. ஜாக் ஸ்னைடரோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் மூவில இருந்து எடுக்கப்பட்ட டெத் ஸ்ட்ரோக்கோட பிடிஎஸ் போட்டோ தான். ஸோ அதையும் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பிடிஎஸ் போட்டோவான பேட்மேன் பென் அஃப்லெக்கோட போட்டோஸ், வண்டர் வுமன் நம்ம கேல் கேடட்டோட போட்டோஸ் இதெல்லாமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரூமரும் போகுது. ஜேம்ஸ் கன் சைலண்டா ஜாக் ஸ்னைடரை ரீஹயர் பண்ணி டிசி எல்ஸ்வொர்ல்ட்ஸ் அப்படின்ற அந்த ஹெட்டிங்ல ஜாக் ஸ்னைடரோட ஸ்டோரிஸை திரும்பவும் பிக் ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாருன்ற மாதிரியும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. பட் கண்டிப்பா ஜேம்ஸ் கன் அப்படி பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணா டிசியூவை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜாக் ஸ்னைடரோட பிலிம்ஸ் தான் பார்ப்பாங்க. பிகாஸ் ரொம்ப பிளைண்டா ஜாக் ஸ்னைடரோட மூவிஸை லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜேம்ஸ் கன் அதை பண்ண மாட்டாரு. இந்த டைம்ல நெட்ஃபிளிக்ஸ் எக்ஸ் அக்கௌண்ட்ல, அதாவது ஃபார்மர் ட்விட்டர்ல, அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் பிரான்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் ஆடம் vs சூப்பர்மேன் அந்த போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு வின் அப்படின்ற மாதிரி போட்டு பிளாக் ஆடம்னு டேக் பண்ணிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் கனோட சூப்பர்மேன் மூவி கம்பேர் பண்ணும்போது HBO Maxல அந்த மூவி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதை விட HBO Maxல பிளாக் ஆடம் மூவி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல பிளாக் ஆடம் மூவி டாப் 10ல இருக்கிற ஒரு மூவி. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டீசர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு தோன்றது என்ன அப்படின்னா ஜாக் ஸ்னைடரோட அந்த ஸ்னைடர்வர்ஸ் திரும்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான். பட் அப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்துச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு ஜேம்ஸ் கன் போட்டிருக்க 10 இயர் பிளான் ஸ்பாயில் ஆயிரும்.